வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கேமரா முன்னாடி நீங்க வரவே வேண்டாம், உங்க முகத்தை காட்டவே தேவையில்ல. ஆனா முழுமையா ஏஐயை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தை உங்களால உருவாக்க முடியும்னா அது எப்படி இருக்கும்? இந்த ஆக்சிலரேட்டட் கிரியேட்டர் ப்ளூ பிரிண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு சாதாரண தகவல் கிடையாது, இது உங்களுக்கான ஒரு லாபகரமான மாஸ்டர் பிளான். கேமராவை ஃபேஸ் பண்றது பலருக்கும் ஒரு பெரிய தடையா இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க யூடியூப்ல ஒரு பெரிய ஆடியன்ஸை பில்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற நவீன ஏஐ கருவிகள் மூலமா இது சாத்தியம் மட்டும் இல்ல, ரொம்பவே சுலபமும் கூட. உங்களுக்காக 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் உழைக்கிற ஒரு டிஜிட்டல் சொத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்போ நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். ஃபேஸ் 1, த ஏஐ ஐடியேஷன் இன்ஜின். ஒரு வெற்றிகரமான சேனலை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது நாம எந்த டாபிக்ல கண்டென்ட் உருவாக்க போறோம் அப்படிங்கிற அந்த மிக துல்லியமான கருப்பொருளை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் உங்க முதல் டிஜிட்டல் வியூகம். பொதுவான டாபிக்ஸ்ல இறங்கி போட்டியில மாட்டிக்கிறத விட சப்னீஷஸ்ல கவனம் செலுத்துறது ரொம்பவே புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு, சிறு தொழில் பண்றவங்களுக்கான ஏஐ டூல்ஸ் பத்தி பேசலாம். இல்லனா $50 கிடைக்கிற பட்ஜெட் கேஜெட்களை ரிவ்யூ பண்ணலாம். மாணவர்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ், சினிமா ஸ்டைல்ல சொல்ற திகில் கதைகள் அல்லது 3D அனிமேஷன் டிசைனிங்னு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி துல்லியமான ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்க வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. அடுத்தது ஃபேஸ் 2, உங்க சேனலோட வடிவம் அப்புறம் பிராண்ட் அடையாளம். இந்த இடத்துல தான் உங்க டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தோட அடித்தளத்தையும் நாம அமைக்கிறோம். நீங்க எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் டைமையும் முடிவு பண்ண போகுது. இதை கொஞ்சம் கவனிங்க. கண்டென்ட்டோட ஸ்டைலுக்கும் அந்த வீடியோவோட நீளத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு எஜுகேஷனல் வீடியோவா இருந்தா 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கிறது ரொம்ப சரி. அதுவே சினிமேட்டிக் ஸ்டைல்ல ஒரு கதை சொல்றீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆழமான டாக்குமெண்ட்ரி பண்றீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல கூட தேவைப்படலாம். ஆனா ரொம்ப ஷார்ட்டான டிப்ஸ் கொடுக்கணும்னா 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுறது தான் பெஸ்ட். உங்க பார்வையாளர்கள் யார், அவங்களுக்கு என்ன வேணும்னு இப்போவே முடிவு பண்ணிடுங்க. சேனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஐ கிட்ட நாம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. சாதாரணமா என் சேனலுக்கு ஒரு மூல லோகோ வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு இருண்ட பின்னணியில எலக்ட்ரிக் நீல நிற சர்க்கியூட் கோடுகளோட இருக்கிற ஒரு மூளை ஐகான் வேணும் அப்படின்னு துல்லியமா சொல்றதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. டிஜிட்டல் மேக்கர் ஏஐ மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சரியான ப்ராம்ப்ட் கொடுக்கறது தான் ஒரு சாதாரண சேனலை பிரீமியம் லெவலுக்கு மாத்தும். ஓகே, இப்போ ஃபேஸ் 3க்கு வந்தாச்சு. த ப்ரொடக்ஷன் மாஸ்டர் கிளாஸ். தியரி எல்லாம் முடிஞ்சது, இப்போ நேரடியா களத்துல இறங்க போறோம். உங்களுக்கான அந்த முதல் வீடியோ உருவாக்குறதுக்கு தேவையான சரியான கருவிகள் என்னென்ன, அதோட செயல்முறைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எந்த ஒரு தரமான வீடியோவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ல இருக்கும். முதல் 5 முதல் 10 செகண்ட்ஸ்குள்ள பார்வையாளர்களை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஹூக் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிற ஒரு இன்ட்ரோ. தொடர்ந்து 3லேருந்து 5 பகுதிகளா பிரிக்கப்பட்ட மெயின் கண்டென்ட். முடிவா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கால் டு ஆக்ஷன், அப்புறம் அடுத்த வீடியோக்கான சஜஷன். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க வீடியோ பண்ணும்போது பார்வையாளர்கள் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்ப்பாங்க. வீடியோ எடிட்டிங் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கேன்வாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே நாம இதை பண்ணலாம். முதல்ல ஒரு 1080p பிளாங்க் டெம்ப்ளேட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜஸை பேக்ரவுண்டா வச்சுட்டு நல்ல பளிச்சுன்னு தெரியுற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. அப்புறம் 11 லேப்ஸ் மூலமா உருவாக்குன ஏஐ வாய்ஸ் ஓவரையும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் சேர்த்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டியதுதான். எந்த பெரிய எடிட்டிங் நாலேஜும் இல்லாமலேயே பிரீமியம் குவாலிட்டியா உங்களால கொடுக்க முடியும். இங்க ஒரு சின்ன ப்ரொஃபஷனல் சீக்ரெட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 11 லேப்ஸ் மாதிரியான ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது பின்னாடி ஓடுற மியூசிக்கோட சத்தத்தை எப்பவுமே 10லேருந்து 20% மட்டும் வைங்க. இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்க வீடியோவை ரோபோட்டிக் ஃபீல்ட்ல இருந்து மாத்தி கேட்கறவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாவும் ஒரு நம்பகத்தன்மையோடும் கொண்டு போய் சேர்க்கும். சூப்பர்! இப்போ உங்க வீடியோ ரெடி. ஆனா அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. புது கூகுள் அக்கவுண்ட், யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுல ஆரம்பிச்சு ஏஐ மூலியமா உருவாக்குன லோகோ, பேனரை அப்லோட் பண்றது, சரியான கீவேர்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்னு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிடுங்க. இதுதான் உங்க சேனலுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். இந்த செட்டப் சரியா இருந்தாதான் யூடியூப் அல்காரிதம் உங்க வீடியோவை சரியான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். சரி, எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து என்ன? ஃபேஸ் 4, த மானிட்டைசேஷன் ரோட் மேப். இவ்வளோ நேரமா நாம உழைச்சு உருவாக்குன இந்த ஆட்டோமேட்டட் கண்டென்ட் மிஷினை எப்படி பணமா மாத்துறது, அதுக்கான பிளானை இப்ப பார்ப்போம்.
இதுக்கான டைம்லைன் ரொம்ப சிம்பிள் அண்ட் பிராக்டிக்கல். சேனல் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே உங்களால அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா வருமானம் பார்க்க முடியும். அடுத்து சரியா 30 நாட்கள்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி யூடியூப் AdSense எனேபிள் பண்றது உங்க டார்கெட்டா இருக்கணும். 90 நாட்கள்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி உங்க ரெவென்யூவை ஸ்கேல் பண்ணலாம். அதே 180 நாட்கள் ஆகும்போதே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸோட உங்க சொந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்திருப்பீங்க. இது ஒரு கச்சிதமான பிசினஸ் பிளான். இதுல குறிப்பா இந்த 90 அப்படிங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சும்மா ஒரு நம்பர் இல்ல. முதல் 90 நாட்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் உங்க கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணும். முதல் சில வாரங்கள்ல பெரிய வியூஸ் வரலனாலும் கவலைப்படாம தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இந்த தொடர்ச்சியான உழைப்பு மட்டும்தான் யூடியூப்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்ரி கிரேட் வீடியோ நீட்ஸ் அ கிரேட் தம்ப்நெயில். உங்க வீடியோ உள்ள எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் சரி, ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் இல்லைனா நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட். டிஜிட்டல் மேக்கர் AI மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்ணை பறிக்கிற மாதிரி தம்ப்நெயில்ஸ் உருவாக்குங்க. அதுதான் உங்க வியூவர்ஸை உள்ள கொண்டு வர்ற முதல் நுழைவாயில். இப்ப சொல்லுங்க, முழுமையான ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு, பவர்ஃபுல்லான AI டூல்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணுங்கிற தெளிவும் கிடைச்சிடுச்சு. அப்போ நீங்க உலகத்துக்கு கொடுக்க போற அந்த முதல் வீடியோ என்னவா இருக்க போகுது? யோசிங்க. இன்னைக்கே உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கான முகமில்லா யூடியூப் சாம்ராஜ்யத்தை உருவாக்குற நேரம் இதுதான்.